இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம். நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. எல்லாரும் வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிருபைக்காக நன்றி சொல்லுமா. இதுவரை தாங்கிய கிருபைக்காக நன்றி சொல்லுமா. இதுவரை கூடவே வந்தது அந்த கிருபை. ஒரு நாள் விலகலையே, போதுமானதா இருந்ததே, புகலிடமா இருந்ததே, போஷித்ததே. ஓராலே பாகாஷியோ. நான் அதிகமா உடைக்கப்படுறேன்னு சொல்றீங்களா? மகளே, நீ உடைக்கப்படுறது நான் உன்னை உருவாக்குவதற்காக. என் கையிலே விலையேற பெற்ற ஒரு முத்திர மோதிரமா உன்னை பயன்படுத்துவதற்காக, உன்னில் உள்ள தூசிகளை களைவதற்காக தான் உன்னை உடைத்தேன், உன்னை உருவாக்கினேன். ஒரு நாள் வரும், என் கையில விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷமா முத்திரை மோதிரமா நீ இருப்ப, அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றுவ. இன்னைக்கு உன் மனசுல உள்ள எல்லா கேள்விகளுக்கும் அன்னைக்கு பதில் கிடைக்கும், உனக்கு நிச்சயமா கிடைக்கும். நான் ஓத்திரப்பட்டது நல்லது, அதனால் உட பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் நீ சொல்லுவ. என் வாழ்க்கையில நடந்தது எல்லாம் நன்மைக்கு தான் நீ சொல்ற நாட்கள் வரும். நீங்க நிறைய கேள்வி கேட்கிறல்ல, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது ஆண்டவரே? Why Lord? How long Lord? நிச்சயமாக முடிவு உண்டு மகளே. உன் நம்பிக்கை ஒரு நாள் வீணாகாது. உன் பிரச்சனைக்கு முடிவு உண்டு. உன் கண்ணீருக்கு முடிவு உண்டு. அவருடைய மெல்லிய பிரசன்னம் நம்மை மூடுகிறது. எல்லாம் விட்டு கொடுங்க. something is happening. அவருடைய சமூகத்தில் ஒரு விடுதலை உண்டு. அவருடைய சமூகத்தில் ஒரு heavenly joy உண்டு.
அவர் விசாரிக்கிறபடியா உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். எது உங்களை அழுத்திக்கிட்டே இருக்கு, எது உங்களை தூங்க விடாம பண்ணுது, எதை நினைச்சா உங்களுக்கு வேதனையா இருக்கு, அதை ஆண்டவர் மேல வச்சிருங்களேன். இந்த பாரம் இனி என் பாரம் இல்லப்பா, இது உங்க பாரம். சிலுவையில் 2000 வருஷத்துக்கு முன்பதாக இதெல்லாம் சுமந்தீங்களே, நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அந்த பாரத்தை அவர் மேல வச்சிருங்க. கர்த்தருடைய பாரத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுமா? அவருடைய பாரம் என்ன? ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், சபை பெருகணும், மறுமலர்ச்சி அடையணும். அவருடைய பாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுமா? நம்முடைய கவலைகளையே நாம சுற்றி சுற்றி வருவதுனால, நம்ம பிரச்சனைகளிலே நம்ம சிக்கிக் கொள்றதுனால கர்த்தருடைய பாரத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு காலத்துல கர்த்தருக்காக வைராக்கியமா ஜெபம் பண்ணவங்க இன்னைக்கு அதே வைராக்கியத்துல இருந்து ஜெபிக்க முடியாதபடி அவங்க கவலைகளிலே சிக்கிக்கிட்டாங்க. 24 வரைக்கும் 2024 வரைக்கும் அந்த கவலையில் இருந்தது போதும். இனி அதை நம்ம கர்த்தர் மேல வச்சுட்டு அவரோட பாரத்தை ஏற்றுக்கிடுவோமா? கர்த்தரோப்பா சொல்லுங்களேன், இனி நான் என் பிரச்சனைகளே நினைச்சு புலம்ப மாட்டேன், என் சூழ்நிலைகளையே பார்த்துக்கிட்டு நான் சோர்ந்து போக மாட்டேன்ப்பா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுகிறேன். உங்க பாரம் என் மேல வரட்டும், அந்த பாரத்துக்காக நான் செபிக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு சுற்று மேல பேசுன மாதிரி ஆதி அன்புக்குள்ள நான் கடந்து வர ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்களேன், நான் ரட்சிக்கப்படும் போது எவ்வளவு உங்க மேல நேசமா இருந்தேன், அதே அன்புக்குள்ள நான் கடந்து வர இந்த 25 ஆண்டு துவக்கத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய பாரத்தை நீ ஏற்றுக்கொள் மகளே, உன்னுடைய பிரச்சனையை நான் பார்த்துக் கொள்கிறேன் கர்த்தர் சொல்றாரு. உங்கள் ஒவ்வொருவரை குறித்த தேவ திட்டம் பெரிது, அது கடல் போன்றது. அதுல ஒரு சிறிய காரியத்தை தான், சின்ன பகுதி தான் நாம் அதை அடைஞ்சிருக்கோம். இன்னும் சுதந்திரித்து கொள்ள வேண்டிய தேசம், எல்கை நமக்கு ஆண்டவர் வச்ச இலக்கு பெருசா இருக்கு. நாம நம்ம பிரச்சனையிலேயே சிக்கிக் கொள்றதுனால தேவனுடைய அந்த இலக்கை எட்ட முடியல. இன்னைக்கு நம்ம கர்த்தர்கிட்ட சொல்லமா, இனி என் பிரச்சனை நினைச்சு, என்னோட சொந்த பிரச்சனை நினைச்சு நான் ஒரு நாள் புலம்ப மாட்டேன். என்னோட ஜெபம் சுயநல ஜெபமா என்னையே சுற்றி இருக்காதப்பா. ஆவியானவருடைய பாரத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லுங்களேன், தாண்டுல நீங்க நினைக்கிறத விட நிச்சயமா கர்த்தர் உங்களை உயர்வ வைக்க போறாரு. இதுவரை தடைப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற போகிறது. உங்களை குறித்த திட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்ற போறாரு. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவு கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு. திருச்சபை தெய்வ மகிமையால மூட போகிறார். ஒவ்வொரு ஆராதனையிலும் தெய்வ மகிமை வெளிப்பட போகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்க போகிறது. ஜீசஸ் மரபாஷா கரபா கரபதுனா உண்மை ஊழியர்களை கர்த்தர் உயர்த்த போறார்.
அநேக களைகள் இந்த ஆண்டு பிடுங்கப்படும். உண்மையில்லாத ஊழியர்கள் ஊழியத்தை இழக்கிறதை பார்க்க போகிறீர்கள். உண்மை ஊழியர்களை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்த போகிறார். அவர்களை நம்பி உயர்ந்த பொறுப்பு, உன்னதமான வரங்கள் கொடுக்க போறார். மறைந்திருந்த அவர்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து அங்கீகாரம் கொடுக்க போகிறார். Jesus. Oh, Rabash, Karabaratura Barakash. Yes. அவருடைய மகிமை நம்மை மூடுகிறது. Yes. Koshala Barabash. Oh, Rabash, Baba, Baba, Baba. ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த மனமீழ்ச்சி நாளில் துதிகள் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன் எங்க துதியை அங்கீகரிச்சு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் பண்ண அந்த அர்ப்பணிப்பை எல்லாம் நீங்க பார்த்து உங்க பிரசனத்தால நிறுத்ததுக்கு ஸ்தோத்திரம். உங்க மகிமை எங்களை மூடக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆராதனையிலும் இதே போல தேவ மகிமை வெளிப்படுவதாக ஜெபிக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கட்டும். வியாதிகள் குணமாகட்டும். ஆவியாத்மா சரீரத்தில் ஒரு விடுதலை காணட்டும். இந்த பிரசன்னம் ஜனங்களை கவர்ந்து இழுக்கட்டும். வார்த்தையில் வாழ்க்கையிலே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தயவுசெய்து ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அவர் சமூகத்தில் ஒரு பரிபூரண ஆனந்தம் உண்டு, நிறைவு உண்டு, எல்லாமே அங்கே உண்டு. இது தெரியாமல் சிலர் உலகத்தை நாடி குடிக்க போய் சினிமா தியேட்டர் போய் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான ஒரு நிரந்தரமான சந்தோஷம், சமாதானம் அவர் சமூகத்தில் மாத்திரம்தான் உண்டு. ஹல்லேலூயா. என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? ஹல்லேலூயா. மகிமையிலிருந்து வெளியே வர முடியலையா? கர்த்தர் நல்லவர். நிறைவேறு வாழ்க்கையில் கேள்விகளோடு வந்தீங்க. கர்த்தர் நேற்று பேசினார், இன்னும் பேசுவார். வருகிற ஒவ்வொரு ஆராதனையிலையும் உங்கள் ஊழியக்காரர்களை கர்த்தர் அப்படி பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. நீ காலையில் நான் ஜெபிக்கும்போது கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமம் 50வது அத்தியாயத்தில் 20 அந்த வார்த்தை மூலம் கர்த்தர் பேசினார். என்ன அப்படின்னா, யோசேப்பு வேதத்தில் நான் பார்த்து பரிதாபப்படுற ஒரு கேரக்டர் என்னன்னா ஜோசப். இப்போ நமக்கு பாருங்க, கையில் பைபிள் இருக்கு, ஹோல் பைபிள் இருக்குது, நல்ல ஒரு திருச்சபை இருக்குது, நமக்கு போதிக்கிறதுக்கு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, ஆலோசனை கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. ஆனால் யோசேப்புக்கு யார் இருந்தா? பைபிள் கிடையாது, சரியான ரோல் மாடலும் கிடையாது. அவங்க அப்பாட்ட போய் ஆலோசனை கேட்டால் என்ன சொல்லுவார்? யோசேப்பு அப்பா யாரு சொல்லுங்களேன்? யோசேப்பு அப்பா யாரு? யாக்கோபு போய் ஆலோசனை கேட்டால் என்ன சொல்லுவார்? டே அத்தை பொண்ணை கரெக்ட் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடான்றாரு. ஏன்னா அவர் அதானே பண்ணாரு. சரியான ஒரு ரோல் மாடல் கிடையாது. தனியாக 17 வயசுல பாருங்க அந்த தரிசனம் பெற்று, அந்த தரிசனம் நிறைவேறுவதற்காக உடைக்கப்பட்டு உருவாக்கி கர்த்தர் ஒரு உன்னத இடத்துல வைத்தார். அல்லேலூயா. அந்த யோசேப்பு ஹிஸ்ட்ரிலாம் வாசிக்கும் போது இப்படிலாம் இருக்கணும்னு யார் சொல்லி கொடுத்தா நமக்கு புரியல. நமது எவ்வளவுதான் சொன்னாலும் நம்ம ஆளுக்க சில திருந்தாது. ஆனால் சொல்லி கொடுக்க யாருமே இல்லாத வேளையில் கர்த்தரையே ரோல் மாடலாக கொண்டு எவ்வளவு இதாக செய்தார் இல்லையா? சரி, இன்னைக்கு அதை தான் பேசணும். அப்போ அவர் வாழ்க்கையில் நிறைய தீமை வந்துச்சு, நிறைய தீங்கு வந்துச்சு. காரணமே இல்லாம காயப்படுத்தினாங்க. உடன் பிறந்தவர்களுக்கு நல்லது செய்ய போய் கெட்ட பேர் எடுத்தார், அல்லது துன்பப்படுத்தப்பட்டார், வேதனைப்படுத்தப்பட்டார்.
நேற்று கூட சிலருக்கு ஜெபிக்கும்போது ஆஃப்டர் அந்த ப்ரேயர் மீட்டிங் ஆண்டவர் சில காரியங்களை சொன்னார். அதே போல தான் முகாந்திரமே இல்லாமல் காயப்படுத்தப்பட்டது. பொய் குற்றச்சாட்டு, யார் ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சாங்களோ அவங்களே குழியில் போட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு தங்கச்சி உண்டு, என் கூட பிறந்தது 6 பேர், எல்லாம் 2 வயசு வித்தியாசம். நான் தான் மூத்த பையன். கடைசி தங்கச்சி ஒரு ரொம்ப அது லேட்டாக பிறந்தது, கடைக்குட்டி. நான் 10th அல்ல 11th படிக்கும்போது எனக்கு ஒரு 14 வயசு. இது ஸ்கூல் போயிட்டு வந்து என்ன பண்ணோம், எல்லாருமே நாங்கள் எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருப்போம். அது குட்டி பாடம் இருக்கலாம், 1 வயசு இருக்கும். எடுத்து ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே எங்களுக்குள்ள போட்டு யார் அந்த குட்டி பாப்பா தூக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது லேட்டாக பிறந்த பாருங்க, அந்த குழந்தைங்களுக்கு வந்து பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு ரொம்ப ஒரு வாஞ்சா பண்ணுவாங்க. ஆனால் அந்த லேட்டாக பிறந்த அந்த குழந்தை அண்ணனோட அன்புக்காக ஏங்கி இருக்கும். அண்ணன் மாதிரி அன்பு காட்டலை, வம்ப தான் காட்டினாங்க. தூக்கி கொஞ்சம் வேண்டிய வயசில் என்னென்ன பண்ணாங்க, தீமை செய்தார்கள். அப்போ அவங்க தீமை செய்தாங்க, ஆனால் அந்த தீமையை கர்த்தர் நன்மையாக மாற பண்ணினார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றதா, உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் தீமை செய்தாங்களோ, யாரெல்லாம் குழியில் போட்டாங்களோ, யாரெல்லாம் அபாண்டமாக சொன்னாங்களோ, அந்த தீமையை தான் நன்மையாக மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. எது நன்மையாக மாறும்? அப்போ தீமை செய்யலைன்னா சத்தம் வரமாட்டேனுது. அந்த தீமையை தான் நன்மையா மாற்றினார். ஒவ்வொரு தீமையிலையும் கர்த்தருடைய கரம் இருந்தது. உங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்கும் அது மாதிரி காயப்படுத்தப்பட்டிருப்பீங்க. பொய் குற்றச்சாட்டு, செய்யாத காரியத்தை நீங்க செய்தீங்கன்ட்டு நீங்க நம்புறவங்களே அதுக்குடைய ப்ரூஃபோட கொண்டு நிரூபிச்சிருப்பாங்க. ஐயோ நான் தப்பு பண்ணலை, இல்லை நீ பண்ணுன ஆதாரம் நானே பார்த்தேன்னு சொல்லி பொய்யா குற்றச்சாட்டு. அதாவது யாரு உண்மையா காயப்படுவா தெரியுமா? நல்லவங்க தான் காயப்படுவாங்க. தப்பு பண்ணவே துன்மார்க்கு காயப்பட மாட்டான். நான் தப்பு பண்ணேன், மாட்டிக்கிட்டேன், அவ்வளோதான், இன்னொரு இடத்துல இதே மாதிரி பண்ணிவிட்டு போயிடுவான். ஆனால் உண்மை செய்யணும்னு இருக்கிறவங்க, நல்லது தான் செய்யணும்னு நினைக்கிறவங்க, தவறே பண்ணாதவங்க காயப்படுவாங்க. ஏன்? செய்யாத ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது பொய்ய அபாண்டமாக இவங்களை காயப்படுத்தி, அதுவும் பிறர் அல்ல, நாம நம்புறவங்களே யார் நமக்கு ஃபேவராக இருப்பாங்க, யார் சப்போர்ட் பண்ணாங்கன்னு நினைத்தோமோ அவங்களே நமக்கு எதிராக பேசும் பொழுது அந்த காயங்கள் இருக்கும். அதே மாதிரி காயப்பட வேண்டிய ஜோசப் எப்படி அதை ஃபேஸ் பண்ணார், எப்படி ஓவர் கம் பண்ணி ஜெயிச்சாரு, தேவன் வைத்த இலக்கை எட்டினார், தரிசனத்தை நிறைவேற்றினார், அதை குறித்து நான் பார்க்க போகிறோம். அப்போ என் வாழ்க்கையில் நிறைய தீமை இருக்கு பிரதர். ஆமாம், அந்த தீமையை தான் நன்மையாக மாற்ற போறாரு. அப்போ நன்மை வரணும்னா அந்த தீமை வழியாக கடந்துதாமா போகணும். வாக்குத்தத்த அந்த வளமான கானானுக்கு போகணும்னா இடையில என்ன இருக்கு? அந்த வில்டர்னஸ் ஜேர்னி, அதை தாண்டி தான் அங்கே போகணும். என்ன ஒரு மாதிரி ஆயிட்டீங்க, சீரியஸ் ஆயிட்டீங்க. ஓகே, சரி, ஒரு சில காரியங்கள் ஆவியானவர் சொன்னதை நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். முதல்ல பாருங்க, ஆதியாகமம் 37வது அத்தியாயத்தில் யோசேப்புக்கு 17 வயசு. எல்லாரும் நேசிக்கணும், குட்டி பிள்ளை அப்படின்னு செல்லமா கொஞ்சம் இருக்கணும். ஆனா அவங்க சகோதரர்லாம் வெறுத்தாங்க. ஏன் தெரியுமா? 4வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய சகோதரர் எல்லாரிலும் தங்கள் தகப்பன் அதிகமாக நேசிக்கிறதை சகோதரர் கொண்ட போது அவரோட பட்சமாய் பேசாமல் பட்சிக்கிற மாதிரி பேசினாங்க. உங்களை யாராவது பாசமா பேசாம அன்பா பேசாம நீங்க எதிர்பார்க்கிற அன்பு அங்க இல்லாம ஒரு மாதிரி உங்களை காயப்படுத்துற மாதிரி இருந்தா கவலைவே படாதுங்க. யோசேப்பை ஏன் சகோதரர்கள் பகைத்தார்கள் தெரியுமா? யோசேப்பை அவன் தந்தை அதிகமாய் நேசித்தான். அப்போ உங்களை எல்லாரும் வெறுக்கிறாங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை நேசிக்கிறாருன்னு அர்த்தம். ஒரு ஆள் எலிசு, அதான் முதலுது. கர்த்தர் உங்களை நேசிக்க நேசிக்க அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாகிட்டே இருக்கும். அதிலே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, உன்னதத்துக்குரியவர்கள். உலகத்தானா இருந்தா இவன் நம்மளப்பா, ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சு போயிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், டாஸ்மார்க்கில் வந்து சரக்கு அடிக்க வருவான், சினிமா பார்க்க வருவான், ஊரம் இழுக்க வருவான், நம்ம கூட சேர்ந்து நம்மால் சொல்லி தோளில் கை போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் சர்ச்சில் எப்படி இருக்கிறீங்களோ அதே டெடிகேஷனோட வெளியே இருக்கிறது தான் பிரச்சனை. நேற்று கூட பாப்பா சொல்லிட்டு சொல்ல, டிஜே போட்டு டான்ஸ் ஆட சொல்லுவாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஆனால் அங்கே போய் ஆடி இருந்தால் சாட்சியே கெட்டு போயிருக்கும்.
அப்போ நம்ம உலகத்தில் வாழ்கிறோம். ஒருவேளை அவங்க ஸ்டாஃப்க்கோ மற்ற நண்பர்களுக்கு என்ன இந்த பொண்ணு ரொம்ப ஒரு மாதிரி பில்டப் பண்ணுது, நாமெல்லாம் ஆடுறோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு போயிட்டு ஒழுங்காக இருக்க வேண்டியதானே, அப்புறமா நம்ம எல்லாம் செலிப்ரேஷன் சேர்ந்து ஆடி இருக்கலாமே, அப்படிதான் நினைப்பாங்க. இது நிமித்தம் ஒன்று மட்டும் விசாரிச்சிருங்க, என்னோட நண்பர்கள் காயப்பட்டாலும் பரவாயில்ல, என் இயேசுவை நான் காயப்படுத்த மாட்டேன். ஹல்லேலூயா. ஸ்ட்ராங்கா கர்த்தர் உயர்த்தினார். ஓகே. அப்போ தகப்பன் யோசேப்பை அதிகமாக நேசித்ததுனால எல்லாரும் அவரை பகைத்தார்கள், வெறுத்தார்கள். மாத்திரமல்ல, தகப்பன் என்ன பண்ணாரு, அதிகமாக நேசித்து பலவர்ண அங்கியை கொடுத்தார். அந்த பலவர்ண அங்கி என்னன்னா ராஜகுமாரர்கள் போடுறது. யார் போடுறது? நம்ம ராஜாதி ராஜாவுக்கு குமாரரும் குமாரத்தியுமா இருக்கிறோம். ஓகே. அப்போ அதை பார்த்து தான் என்ன பண்ணாங்க, எல்லாரும் என்ன இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம ஆவிக்கு ஒரு அர்த்தம் எடுத்தால், நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்க, அது ஒரு வர்ணம். வேத வாஞ்சையில் இருக்கிறீங்க, அது ஒரு வர்ணம். நல்லா ஜோம் பண்றீங்க, அது ஒரு வர்ணம், ஒரு கலர். நல்லா வொர்ஷிப் பண்றீங்க, அது ஒரு வர்ணம். நல்லா ஸ்கிட் பண்றீங்க, அது ஒரு வர்ணம். நல்லா வேற என்ன பண்ணி கோரியோகிராஃபி பண்றீங்க, பிறருக்கு மற்ற காரியங்கள் சொல்றீங்க, வரங்கள் வல்லமை வெளிப்படுது. இப்படி பலவர்னு அங்கி போட 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 உலகத்தானுக்கு கொஞ்சம் கடுப்பு ஏறிக்கிட்டு தான் இருக்கும். அதனால உங்களை அவங்க நேசிக்க வேண்டியவங்க உங்களை நேசிக்காம பகைச்சாங்களா, சந்தோஷப்படுங்க, தேவனுக்கு பிரியமா நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால வரங்கள் வல்லமை வெளிப்பட ஆரம்பிச்சுச்சா நிறைய பேர் விரோதிப்பாங்க. என்னெல்லாம் துவக்க காலத்தில் அந்த 91 அதுலலாம் வரங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சுது. நிறைய பேர் எனக்கு எதிராக நம்பினவங்களே என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சவங்களே டிஸ்கரேஜ் பண்ணாங்க. எனக்கு தெரியும், நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. அதாவது மரங்கள் அதை வளரும், அதுக்கு லைட்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி விடுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், நான் தட்டி கொடுக்கப்பட்டு வளர்ந்தவன் அல்ல, வெட்ட வெட்ட வளர்ந்தவன். நீ இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, அடப்போங்கடா அப்படின்னு அதை கண்டுக்கவே இல்லை. நீ என்ன வேணா சொல்லு, நான் இப்படித்தான்ப்பா இருப்பேன். ஒருத்தர் சொன்னாங்க, நீ இப்படிலாம் ஜெபம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் தீர்க்கதை சொன்ன பிரச்சனை வரும். அது என்ன வேணா வரட்டுமே. அதனால உங்களுக்கு வரங்கள் வல்லமை வெளிப்பட வெளிப்பட பொறாமையும் சேர்ந்து வரும். ஆனால் உங்களை அணைக்கிற ஒரு அன்பு தாயை கர்த்தர் கொடுத்துருக்காரு, தீபா கர்த்தர் கொடுத்துருக்காரு. நல்லா ஷேர் பண்ணுங்க. ஓகேயா? சரி. அதுக்கப்புறம் பாருங்க, அவர் சொப்பனம் கண்டாரு. சொப்பனம் கண்ட உடனே என்னாச்சு, 8வது வசனத்துல அந்த சொப்பனத்தை வெளியே சொன்னதுனால இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். வரங்கள் வல்லமை வெளிப்பட வெளிப்பட, தரிசனங்கள் வெளிப்பட வெளிப்பட பகைச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 11வது வசனம், பொறாமை வந்துச்சு. பகைச்சாங்க, பொறாமை வந்தது. இப்படிலாம் வருதா? ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க, கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறாரு, கர்த்தர் உங்களை அதிகமாக பயன்படுத்த போறாரு. உங்களை நம்பி வரங்கள் வல்லமை வெளிப்பட போகுது. ஹல்லேலூயா. இந்த சபை அநேகர் விமர்சிக்கிட்டே இருக்கிறாங்களா, கண்டுக்காதீங்க, கர்த்தர் ஏதோ இங்க செய்ய போறாரு. அதுதான் அந்த பொறாமையில பகிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படிலாம் போகாதீங்க. 1000 சொல்லுவாங்க, வாலிபர்லாம் அப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க, டிஸ்கரேஜ் பண்றதுக்கு வெட்டுறதுக்கு நிறைய வரும். கண்டுக்கவே கூடாது, நீ போய்கே இருக்கணும். ஓகேயா? அவங்களுடைய என்ன, அவங்களுடைய எதுக்கா பொறாமப்பட்டாங்க, சொப்பனம் கண்டியா, அது எப்படி முடியுதுன்னு பார்ப்போம். 20வது வசனத்தில் அப்படிதான் சொல்லுகிறது. சொப்பனக்காரன் வருகிறான், சொப்பனம் கண்டான்ல, அது என்னதான் ஆகுது, ஆண்டவர் உங்களுக்கு தரிசனம் கொடுத்தார், அது என்னதான் ஆகுது பார்த்துருவோமா அப்படிங்கிறது. அதே போல என்ன பண்ணாங்க, அவனை கொலை செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்க ஒரு யூதா வந்தாரு, நம்ம கொலை பண்ண வேண்டாம்ப்பா, குழியில போட்டலான்னு சொல்லி. ஸோ உங்களை அநேகர் மட்டம் தட்டும் போது, பகைக்கும் போது, உங்களை நேசிக்கிற சில யூதாக்களையும் கர்த்தர் வைத்திருப்பார். அவங்க உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிற நல்ல ஆலோசனை கொடுத்து அவங்கள கைட் பண்ணுவாங்க. ஓகேயா? அவங்க என்ன பண்ணாங்க, பலவர்னு அங்கேயே கலத்திடுவாங்க. அவங்க நோக்கம்லாம் என்னது, இந்த பலவர்னு அங்கி தான். அதுக்காக பலவர்னு அங்கி, அந்த வரங்கள் வல்லமை, உங்கள் செப வாழ்க்கை, அர்ப்பணிப்பு, ஸ்கிட் போடுறது, கொரியோகிராஃபி பண்ணுறது, இதெல்லாம் விட்டுறாதீங்க. இன்னும் கர்த்தருக்காக நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். கண்டவங்களாம் சொல்கிறாங்கன்னு உங்கள் ஓட்டத்தை நிறுத்திடாதீங்க, இன்னும் அதிகமாக ஓடணும். இந்த டீம் இன்னும் பெருகணும். ஹல்லேலூயா. மோச பிரதர் சொல்வார், பிரஜாபதி டீமில் 70 பேர் இருக்கிறாங்களா, 70 மேலே, ஏன் கர்த்தர் நமக்கு தர மாட்டாரு?
என்ன சொல்றீங்க? நிறைவா தருவாரே. தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நம்ம விசுவாசிக்கணும். நிறைய வாலிபர்கள் கொடுங்க. ஆனா பாருங்க 50% வாலிபர் இருக்கிறீங்க இந்த சபையில. எந்த சபையில அப்படி இருக்காது. இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், யூகே, யூஎஸ்ஏ அப்படிலாம் டினாமினேஷன் சர்ச்சஸ், மெயின்லைன் சர்ச்சஸ் என்ன ஆகுது? சபைகள் மூடப்படுகிறது. சில அந்த ஆலயங்கள் என்ன ஆச்சுது? மது குடிக்கிற பாரா மாறிச்சு. இந்த யூகேலேருந்து எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்தாங்க. அவங்க சொல்லி வேதனைப்பட்டாங்க. நம்ம சிஎஸ்ஐ இருக்கு இல்லையா, ஆங்கிலிக்கன் சர்ச், அங்கே அது அநேகள் மூடப்பட்டு விட்டது. சிலது முஸ்லீம் வாங்கியிருக்கிறாங்க, விக்கிரங்கள் வாங்கியிருக்கிறாங்களாம். நமக்கு கிறிஸ்டியானிட்டியை போதிச்சாங்கல்ல இங்கிலாந்து, அந்த தேசத்தில். ஏன் அப்படின்னா இன்னைக்கு அந்த சபைகளில் வாலிபர்கள் வர்றதே இல்லையா. எல்லாம் 4 பாட்டிமார் மாதிரி உட்காந்துருப்பாங்க. பாட்டிமார் யாரும் கோச்சிக்காதீங்க. நான் என்ன நினைப்பேன் தெரியுமா? அங்கே எங்கள் பக்கம்லாம் பாட்டிமார் பின்னாடி காலை நீட்டி வச்சுருப்பாங்க. அவங்கள அல்லேலியா சொல்லுங்கண்ணா. எப்பா மருமக தொந்தரவு தாங்காம உட்காந்துருந்தேன், சும்மா கையை தூக்கு காலை தூக்கு அல்லேலியா சொல்லுங்கிறியங்கிறவன். நான் அப்படி உங்களை சொல்லலுமா? நான் அப்படிதான் நினைப்பேன். அங்கே அவ தொந்தரவு, இங்கே உங்கள் தொந்தரவியா? நிம்மதியாக 3 மணி நேரம் உட்கார விடுறீங்களா? அப்படிதான் அவங்கள பார்க்க பரிதாபமா இருக்கும். காலை நீட்டி கடைசியில் நீட்டாக உட்காந்துருப்பாங்க. வாலிபர்களை விட்டு விட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு வாலிபர்களை கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. எழுந்து சிலம்பம் பண்ணுங்க. என்ன நீங்கள் தான் பிற வாலிபர்களை தேவனோட ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் கொண்டு வர முடியும். சரி, போகட்டும். அப்போ உடன் பிறந்தவர்கள் தன்னுடைய சேமம் எப்படி இருக்காங்கன்னு நல விசாரிக்க போன தம்பி எங்க போட்டாங்க? குழியில போட்டாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க? நீ என்னமோ துரைத்தனம் பண்ணுவேன், நீ ஆள போற ராஜா மாதிரி உட்கார்ந்துருப்பேன்னு சொன்னிய, உன்னை தூக்கி நான் குழியில போடுவேன். அவன் நினைச்சான் குழியில போட்டா அத்தோடு முதல்ல கொலை செய்ய நினைச்சாங்க. யூதா கருணை காட்டினதுனால அவரோட ஆலோசனைப்படி குழியில போட்டாங்க. குழியில போட்டா உன் தரிசனம் எல்லாம் முடிஞ்சிடும், உன் சொப்பனெல்லாம் முடிஞ்சிடும். என்ன ஆகுது பார்ப்போம். ஆனா ஒண்ணு தெரியுமா? குழியில போட்டதுதான் தேவ சித்தம். ஓகேயா? ஏன்னா குழியில போட்டதுனால என்ன ஆச்சுது? அவர்களை மீதியானின் கையில அடிமை மாதிரி கொடுத்து பணத்துக்கு வித்தாச்சுது. அவங்க எகிப்துக்கு யோசேப்பை கொண்டு சென்றார்கள், அடிமையாக விற்றார்கள். ஆண்டவருடைய திட்டம் என்ன? எகிப்தில் இவர் ஆளுகை செய்ய வேண்டும். பார்வோன் ராஜா, பார்வோனுக்கு 2வது இருக்கணும். பஞ்சகாலம் வரப்போற பஞ்சகாலத்திலே ஜனங்களை உயிரோடு காக்கணும். அந்த கானான் தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் உணவளிக்கணும். அதுதான் தேவ திட்டம். இந்த திட்டம்லாம் தெரியாததுனால அவருடைய சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? குழியில போட்டாங்க. இந்த தம்பியை வச்சுதான் நம்மளை போஷிப்பார்னு தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமா பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதிராக பேசுறாங்கல்ல, உங்களை தட்டி கொடுக்காம திட்டிக்கிட்டே இருக்காங்களே, எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்க அப்படிலாம் சொல்றீங்களா? அவங்களுக்கு காட்ஸ் பிளான் தெரியல. உங்களை கொண்டுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார், அது தெரியல. இது தெரிஞ்சா இப்பவே உங்களுக்கு என்னது? பொன்னாடை போட்டி வருக 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 அப்படின்னு வரவேற்றிருப்பாங்க. அது தெரியாமல் தான் குழியில போட்டாங்க. கர்த்தர் திட்டத்தை சில வேளையில நமக்கும் புரிஞ்சுக்கிட முடியாது. ஏன் ஆண்டவரே, நான் நல்லா தானே இருந்தேன், நல்லது பண்ண தானே போனேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தானே போனேன், என்ன கொண்டு குழியில போட்டிங்களா? ஆண்டவர் சரிப்பாரு, இதாம்மா என் திட்டம். இப்ப யாராவது குழியில இருக்கிறீங்களா? நம்புறவங்களே குழியில போட்டாங்களா? கலங்கிக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுவார், சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு, இல்லை இப்பதான் நீ வழிக்கு வர்ற, குழியில போட்டதான் நீ அடிமையை போக முடியும், அடிமையா இருந்ததான் எகிப்துக்கு வர முடியும், எகிப்துக்கு வந்ததா உனக்கு உயர்வு. அப்ப அன்பு தேவ பிள்ளைகளே, என் வாழ்க்கையில் ஏன் இது நடக்கும்? வயலாட் கேட்காதீங்க. இட்ஸ் பர்ஃபெக்ட்லி காட்ஸ் பிளான். அவர் அழகா திட்டத்துக்கு உங்களை குறித்த தேவ திட்டத்திற்காக கொஞ்சம் கொஞ்சமா நடத்திக்கிட்டு வர்றாரு. பிசாசு ஜெரிக்கலாம், பாத்தியா தரிசனம் வருதுங்கிறியே, என்னாச்சு? எல்லாமே முடிஞ்சு போச்சே, குழியில விழுந்துட்டியே, உன் எதிர்காலமே முடிஞ்சு போச்சு. அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான், அறியாமல் சிரிப்பான். ஆனா கர்த்தர் சிரிப்பார். அதுக்கு இப்பதான் நீ என் லைனுக்கு வர்ற மகளே. ஓகேயா? அதுக்கப்புறம் என்னாச்சு? எகிப்திலே போத்திபாரிடம் விட்டார். அப்போ 39ஆம் அத்தியாயத்தில் பார்க்கலாம். குழியில போடும் பொழுது, அதாவது சொப்பனம் காணும் போது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். குழியில போடும்போது கர்த்தர் யோசேப்போடு இருந்தாரா? விட்டு போயிட்டாரா? அப்பவும் கூட இருந்துதான் தூக்கி கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் போத்திபார் வீட்டில் அடிமை, சுதந்திரமே இல்லை.
அங்கே இருக்கும் பொழுது 39:2 சொல்லியது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஹல்லேலூயா. நீங்க வெளியே இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுடைய குழியில இருந்தார், கர்த்தர் உங்களோடு இருக்கார். நீங்க துன்பத்தில் இருந்தாலும் சரி, துயரத்தில் இருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் கெட்டு போனாலும் கர்த்தர் உங்களோடு கூட. அதை மட்டும் ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார், உங்களை புறக்கணிக்க மாட்டார், உங்களை மறக்க மாட்டார். நீங்க ஃபீல் பண்றீங்களோ இல்லையோ, அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா நேற்று பார்த்தோம்ல, எப்போ பார்க்க ஆரம்பிச்சாரு? கருவில் இருக்கும் பொழுதே. ஒரு சகோதரி சொன்னாங்க, அதை நினைச்சு நான் அழுதுகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. அவங்க அழுதாங்களா இல்லைன்னு நான் அப்போ பார்க்கல, அப்புறம் சொன்னாங்க. ஏன்னா அந்த சகோதரி அவங்க அம்மா கருவில் இருக்கும்போது 5 முறை ஏதோ மெடிசன் எடுத்தாங்களாம். இந்த குழந்தை எனக்கு வேண்டாம், அபார்ஷன் ஆகணும்னு சொல்லி. அது 5லையும் தப்பி மிஞ்சி வந்துட்டு. அதுக்கப்புறம் 5ஆம் மாசத்துல வயிற்றுல பால் விழுந்துதான். சரி 5 மாத்திரையில போல இப்பவாவது கலையுன்னு பார்த்தா அது தெம்பா நிக்குதான், கரெக்டா நிக்குது. அப்போ கருவில் இருக்கும் பொழுதே கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ ஏன் பிள்ளமா, ஏன் பிள்ளமா, அன்னைக்கு பார்த்த பார்வை இன்னைக்கு வரைக்கும் அவர் பார்வையை விடவே இல்லை. சில வேளையில ஆண்டவரே குழியில போட்டாங்க, நீங்க பார்க்கல. இல்லம்மா நான் பார்த்துக்கிட்டு தான்மா இருக்கிறேன், ஏன் திட்டப்படி தான் குழியில விழுந்திருக்கிறேன். ஓகேயா? குழியில விழுந்ததா எங்க போக முடியும்? அப்புறம் நினைக்கலாம், ஐயோ நான் இந்த தேசத்துல நல்லா இருந்தேனே, இப்ப என்னாச்சுது, அடிமையாயிட்டேன், சுதந்திரமே இல்லையே. இதுவும் என்னுடைய திட்டம் தான். உங்க இருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கர்த்தருடைய திட்டத்தின்படி தான் நடக்கும். அவருடைய திட்டம் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. ஏன் ஒயிலாட் கேட்காதீங்க, எஸ் லார்ட் எஸ் லார்ட் சொல்லிக்கிட்டே இருங்க. குழியில போட்டீங்களா, எஸ் லார்ட். நம்பறவங்க எதிராக வந்தாங்களா, எஸ் லார்ட். இந்த இது வந்துட்டு வைங்களேன், நம்ம லெவலே வேற மாதிரி ஆயிரும். ஆண்டவரை நினைச்சு முறுமுறுத்துட்டு இருக்காம அப்படி சிரிச்சுட்டே இருக்கலாம். ஓகேயா? அதுக்கப்புறம் அவங்க கர்த்தர் அவனோடு இருக்கிற, அவன் செய்வர யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுறேன்னு சொல்லி அவனை வீட்டுக்கு ஓவர்சியரா மாத்திட்டான், சூப்பர்வைசரா மாத்திருக்கார். சரி, அவரு நினைச்சிருக்கலாம், ஜோசப் நினைச்சிருக்கலாம், நாம மேல இருப்போம்னு கனவு கொண்டோம், இப்ப அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை, இதையாவது ஒழுங்கா பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிடுங்க, தரிசனம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நேற்று முதல்ல ஓபன் பண்ணாலும் அவங்க சபை கொடுத்த வாக்கு என்னமா, அது வாயினால் சொன்னதை நீங்க மறந்தாலும் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தை அவர் மறக்க மாட்டார். ஏன்னா அவர் யார்? கர்த்தர். கர்த்தர்னா சொன்னால கவர்னன்டல் காட். நான் அந்த பிள்ளைகளுக்கு சொன்னேனே, இதை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவார், கண்டிப்பா செய்து முடிப்பார். நாம கூட சில வேளையில மறந்துடலாம். தரிசனத்துக்கு எதிராக நடக்கும்போது இது கொஞ்சம் கூட நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு நினைக்கலாம். அவரு பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். சான்ஸ் இல்லையா? நத்திங் இஸ் இம்பாசிபிள் டு காட். அவரால் கூட காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த ஏற்ற வேளைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போவார். சரி போகட்டும், இங்கேயாவது இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கேயும் ஆபத்து வந்துச்சு. என்னாச்சுது? எஜமான் மனைவி, யோசேப்பு வாலிப பையன், சரி இந்த பையனை நான் அனுபவிக்கலன்னு தவறான காரியத்திலே போறதுக்கு இவனை முயற்சித்தாள். நான் அதான் சொன்னேன், சரியான ரோல் மாடல் கிடையாது, பைபிள் கிடையாது, சர்ச் கிடையாது, எதுவுமே இல்லாம அவர் கர்த்தர் பயந்தார். எஜமான் மனைவி தன்னை தவறுக்கு அழைக்கும் போது என்ன சொன்னார்? இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு 9 தேவனுக்கு பாவம் செய்வது எப்படி? சிலர் நல்ல காரியம், நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குது, சர்ச்சுக்கு போறோம், நம்ம ஜெபத்து பதில் கிடைக்கி எல்லாமே சுமுத்தா போயிட்டு இருந்தா ஒரு டெடிகேஷன் வாழ்வாங்க. நாம ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படின்னா சில ஆண் நண்பர்களை பார்த்துருக்கிறேன், நான் ஆலயத்து போய் ஒண்ணுமே நடக்கல, அப்ப என்ன பண்ண போற, மறுபடியும் சரக்கு அடிக்க போறோம்பாங்க. சிலர் அப்படி சொல்றதை கேட்டுருக்கிறேன். ஊழியம் பண்ணவங்களும் சொல்லுவாங்க, நான் பழைய மாதிரி தண்ணி அடிச்சுட்டு ஊரை சுத்த போறேன், ஏன் ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அந்த வேளையில ஆண்டவருடைய வார்த்தை நடக்கல, எதிர்மறையா தான் இருக்குன்னு சொல்லி அவன் தவறளிக்க போல. அந்த வேளையிலும் தன்னுடைய டெடிகேஷனை காத்து கொண்டான். அன்பு தேவ பிள்ளைகளே, நல்லா நடந்தாலும் சரி, எதிர்பாராது நடந்தாலும் சரி, உங்கள் அர்ப்பணிப்பை காத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் எரேமியா 1:5 பார்த்தோம்ல, தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே உங்களை பரிசுத்தப்படுத்தி விட்டார். எப்போ இந்த உணர்வு இருக்கணும். நான் சொல்றது உண்டு, இப்ப நீங்க கிச்சன்ல வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, அழுக்கு ட்ரெஸ் போட்டுருக்கீங்க, சமையல் பண்ணிக்கிறீங்க, அது என்னது கரியா, இப்போ அதெல்லாம் கிடையாது இல்லையா, இப்போ கேஸ் நீட்டாக போயிடுது. இது அந்த காலத்தில் சொல்கிறேன், கேஸ்லாம் வர்றதுக்கு முன்னால் விறகு அடுப்பு, எல்லாம் கையெல்லாம் அடுப்பு கறி அந்த மாதிரி இருக்கும்.
ஓகே. அப்போ திடீர் வந்து அந்த மண்ணில் ஒரு ஒரு காரியம் பண்ண தரையில் உட்காரனா உட்காந்துருவீங்க. ஆனால் இப்போ சர்ச்சில் இருக்கிறீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருக்கீங்க சண்டே சர்வீஸ்க்கு. இப்போ போய் தரையில் உட்காரு அப்படின்னு சொன்னால் உட்காருவீங்களா? ஐயா, நான் ஏன் ட்ரெஸ்ஸை இப்படி அழுக்காக்குவேன், இவ்வளவு நீட்டாக உட்காரு, சேரில் உட்காரும்போதே தொடச்சிட்டு உட்காடுறோம் அப்படிலாம் நினைப்போம் இல்லையா? அப்போது உங்களை நான் பரிசுத்தம் உள்ளவன் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் பரிசுத்தமாக வாழ முடியும். எனக்கு பரிசுத்தம் இல்லை, நான் விழுந்துருவேன்னா, அட ஏற்கனவே நம்ம சாக்கடை, அந்த சாக்கடையில் இறங்கிறோன்றுவீங்க. அதனால உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே கர்த்தர் உங்களை செட்டப்பாட் வேறு விரித்து விட்டார் கர்த்தருக்காக. நீங்கள் உங்களுக்குரியவர்கள், கர்த்தருக்குரியவர்கள். எங்க இருந்தாலும் உணர்வு. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, எங்க இருந்தாலும். ஒரு ஊழியக்காரர் இதில் பேசியிருந்தாரு, அது யூடியூப்ல அந்த கிளிப்பிங் வந்துச்சு. அவர் திட்டுறாரு, சர்ச்சுக்கு வந்து நீ நல்லா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், அரைகுறை ஆடையோட வராத, இதை நீ மார்க்கெட்டுக்கு போகும்போது, ஷாப்பிங் போகும்போது இப்படி பண்ணு அப்படிங்கிற. என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ சர்ச்சில் வந்து தம் அடிக்கக்கூடாது, வெளியே போய் கிறிஸ்டின் தம் அடிக்கலாமா? சர்ச்சில் மட்டும் தானே தம் அடிக்கக்கூடாது, சர்ச்சில் மட்டும் தானே தண்ணி அடிக்கக்கூடாது, ஆராதனை முடிச்சு போய் தண்ணி அடிக்கலாமா? என்ன பொறுத்தளவில் எல்லா கிறிஸ்டினும் 24/7 24 மணி நேரமும் கிறிஸ்தவன் தான். இங்கே எப்படி பரிசுத்தமாக இருக்கிறீங்களோ இதே இது வீட்டுக்கு போனால் இருக்கணும். அவன் தான் உண்மை கிறிஸ்தவன். இங்கே எப்படி நீங்கள் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே இது நீங்கள் வெளியே இருக்கணும். உங்களோட ஒர்க்கிங் ஸ்பாட்டுக்கு, உங்களுடைய காலேஜ், ஸ்கூல், எங்கே போனாலும் இதை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ட்ரெஸ்ஸை பொறுத்த அளவில் நான் ரிசர்ச் பண்ணலை. உங்கள் கண்ணாடியில் பாருங்கள், உங்களுக்கே திருப்தியாக இருந்தால் தாராளம் போட்டு போங்க. உங்கள் சர்ச் பாலிசி எதுவும் தெரியாது, நான் அதில் சொல்கிறேன். ஏன்னா சேரி கட்டி கெட்டு போகிறவங்களும் உண்டு, மாடர்ன் ட்ரெஸ் போட்டு பரிசுமாக இருக்கிறவங்களும் உண்டு, நான் பார்த்துருக்குறேன். சரியா? ட்ரெஸ்ஸை வச்சு உலகம் கவனிக்காது. நான் அதெல்லாம் பண்ணலை. அப்படி பார்த்தா நார்த் இந்தியாவிலலாம் நம்ம சர்ச்சுக்கு வர பிள்ளைங்க போடுற ட்ரெஸ், ஆனால் அவங்க வந்து அர்ப்பணிப்போட இருக்கிறாங்க. ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம அதை வச்சு நான் நியாயம் தீர்ப்பதில்லை. மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இதயத்தை பார்ப்பார். நான் முகத்தை பார்த்து ட்ரெஸ்ஸை பார்த்து இது சரியில்லை அதெல்லாம் சொல்கிறதில்ல. கண்ணாடியில் உங்கள் இது பாருங்கள், உங்களுக்கு திருப்தியாக இருக்கா போட்டுவாங்க, சரி போகட்டும். அப்போ அதுக்கப்புறம் தவறான குற்றச்சாட்டிலே என்ன பண்ணார்? சிறையிலே போடப்பட்டார். அப்போ நினைச்சிருக்கலாம், இதை விட நான் தப்பே பண்ணியிருந்திருக்கலாமே, ஜெயிலுக்கு வராமையாவது இருந்திருக்கும். பிசாசு இப்படி சொல்லுவான், ஏன் நீ இவ்வளவு ஒழுக்கமா இருந்த, நீ தப்பு பண்ணியிருக்கலாமே, ஜெயில் வராமல் இருக்கும். ஜெயிலில் இருந்தான். ஆனால் பாருங்க, சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது 21:39 சொல்லுது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. குழியில இருக்கும் போதும் கர்த்தர் உங்களோடு இருக்காரு, அடிமையா இருக்கும் போதும் கர்த்தர் உங்களோடு இருக்காரு, ஜெயில போடு அபாண்டமான குற்றச்சாட்டுல ஜெயில இருக்கும் பொழுதும் கர்த்தர் யோசேப்போட இருந்தது போல உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் 40 பாருங்க, 2 பேரும் சொப்பனம் காண்றாங்க. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றாரு. அந்த அர்த்தம் சொல்லிட்டு சொல்றாரு, நீ வந்து விடுதலையாக போறப்பா, உனக்கு ஒரு உயர்வு வரப்போகுது, நல்ல ஹை பொசிஷன். அதாவது இந்திய ஸ்பெஷல் செக்யூரிட்டி கார்டுகளா, என்ன பூனைப்படை, கருப்பு பூனையா, பிளாக் கேட், அந்த மாதிரி தான் அவர். அதை பானை பாத்திரங்கிறது ராஜா சாப்பிட்றதுக்கு முன்னாலே இவர் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இவருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் இவர் உயிரோட தான் ராஜா அந்த சாப்பாடை சாப்பிடுவார். ஏன்னா விஷம் வச்சிருவாங்கல்ல, அதுக்காகத்தான் அந்த பானை பாத்திரங்கிறது. அதுதான் இவருக்கு முதல்ல சாப்பாடு வச்சு இவர் சாப்பிட்டு செத்து போயிட்டான்னா ராஜா சாப்பிட மாட்டார். அப்போது ராஜா கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க, ராஜாவுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறவங்க, க்ளோஸ் சர்க்கிள், அப்படிப்பட்ட ஒரு. அப்போ வந்து நான் தப்பு பண்ணலப்பா, எனக்கு ஒரு விடுதலை வாங்கிடும், அவன் நான் செய்கிறேன்னா. ஆனால் அப்புறம் மறந்துட்டான். அதுக்கு இங்கே தான் இது. ஏன்னா ஜெயிலர் தான் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி நல்ல ஒரு போஸ்ட் வரும்போது விடுதலை வாங்கி கொடுத்துருக்கலாம், ராஜாட்டா ரெக்கமெண்ட் பண்ண. ஆனால் கர்த்தருடைய வேலை அப்பொழுது வரவில்லை. 2 வருஷம் கழிஞ்சுது. பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான், அர்த்தம் தெரியல, குழம்பிக்கிட்டு இருக்கிறான். அந்த வேளையில இதை ஞாபகப்படுத்தினார். அப்போ நீங்க செய்த உதவி ஒரு நாள் வேஸ்டா போகாது. கர்த்தருக்காக நீங்க எடுக்கிற பிரயாசம் ஒரு நாள் வேஸ்ட் ஆகாது. உங்க அக்கௌண்ட்ல பரலோகத்துல இருக்கு. ஏற்ற வேளையில கர்த்தர் உங்களுக்கு பலன் செய்வார். சோர்ந்து போகாம உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நமக்கு உடனே கிடைக்கும் பார்க்குறோம் இல்லை, கர்த்தர் முன்குறித்த வேளையில நீங்க நினைப்பதோட உயர்வா கிடைக்கும். அந்த வேளை வரைக்கும் நீங்க காத்துருங்க, கர்த்தர் நிச்சயமா செய்வார். அப்புறம் பாருங்க, சொப்பனத்துக்கு எல்லாரும் தெரிஞ்சதான் அர்த்தம் சொன்னாரு. இவருக்கு ஒரு உயர்வு வந்து விட்டது. பார்வோனுக்கு அடுத்த லெவலில் இருந்து விட்டார்.
ரெண்டாவது ராஜா சொல்லிட்டான், ஜோசப்புடைய சொல்படி இல்லாம அவர் சொல்லாம யாரும் கையை கால அசைக்க கூடாது. அந்த அளவு நான் ஆட்சியில தான் ராஜா, பேருக்கு ராஜா, ஆட்சியில நீ தான் ராஜா, நான் கூஜாங்கிற மாதிரி நீ என்ன வேணா பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. ஆனா அந்த வேளையில அவர் செய்த ஒரு காரியம் நான் ஒன்று சொல்றேன். அப்ப ராஜா பவன், இவர் ஜோசப் 2ஆம் ரதத்துல போறாரு. என்ன சொல்றான்? 43 வசனம் சொல்லுது, 41 43 எல்லாரும் பணியுங்கள் சொன்ன உடனே எல்லாம் கீழே விழுந்து கும்பிடுறான். யாரு? ஒரு ராஜாவுடைய பிரதிநிதி வராரு, செகண்ட் வர ராஜாவுடைய செகண்ட் ரதத்துல ஏறி வரான்னு எல்லாரும் விழுந்து பணிகிறான். அப்ப எல்லாரும் பயபக்தியோட பணிஞ்சிருப்பான். ஒரே ஒரு பொம்பளை மட்டும் பயத்தோட பணிஞ்சிருப்பான். யாரு தெரியுமா? பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி உள்ள போட்டால. ஏன்னா அவள் மேல இவனுக்கு அதிகாரம் வந்துச்சுல்ல. யார் அங்கே தலையை வெட்டுன்னா தனக்கு எதிராக பேசுறவங்க தலையை அதில் வெட்டி போட்டிருப்பான். என்ன சொல்றேன் தெரியுமா? உங்களுக்கு யாரெல்லாம் எதிரெதிரா செயல்பட்டாங்களோ அவங்கள உங்களை தேடி வரும்படி செய்வார். கர்த்தர் உங்களோட இருப்பதை நிரூபிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஸ்டைலே அதான். பண்றியா சைல? நாம் என்ன உடனே ஆண்டவரே பண்ணோம் இல்லை, நான் ஒன்றை உயர்த்தி வைக்க போறேன். யார் யாரெல்லாம் எதிராக பேசினாலும் உன் காலில் விழுவான். அதே மாதிரி சகோதரர்கள் விழுந்தாங்களா? யாரெல்லாம் குழியில போட்டானோ அவன் விழுறான், அப்பான்னு விழுறான். கடைசியில தகப்பன் இறந்த பிறகு ரொம்ப பயந்து போய் விழுறான். ஏன்னா விழநாளும் அப்பா முகத்துக்காக நம்மளை விட்டு வச்சான் தம்பி, இன்னைக்கு அப்பா போயிட்டாரு, நம்ம மேல இப்போ கொன்னாலும் கொல்லுவான்னு சொல்லி அப்படியே உயிர் பிச்சை கேட்கிற மாதிரி இருப்பான். இதுதான் கர்த்தருடைய வைராக்கியம். உங்களுக்கு எதிராக செயல்பட்ட உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும்படி செய்வார். உங்களோடு கர்த்தர் இருப்பதை நிரூபிப்பார். நீங்க தேவனுடைய பிள்ளைன்னு நிரூபிப்பார். அதனால யார் யார் என்ன பேசினாலும் என்ன பண்ணி, அப்படியா என் காலை வாரி விட்டு டே ஒரு நாள் காலில் விழுவடா, கண்டிப்பாக செய்வார். கர்த்தர் செய்வார். கர்த்தர் வைராக்கியம் உங்களோடு இருக்கிறதை கர்த்தர் நிரூபிப்பார். அப்பதான் அதுக்கு தான் சொல்றாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ உங்களை இப்பொழுது நடந்தபடி உங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிவு பண்ணிடுற. இப்போ நினைச்சு பாருங்க, யோசேப்பு குழியில போடப்பட்டது நல்லதா கெட்டதா? அந்த வேளையில கெட்டது மாதிரி இருந்திருக்கும். ஆனா அது கர்த்தர் நன்மையாக மாற்றினாரு. அடிமையாக விற்கப்பட்டது நல்லது. பொய் குற்றச்சாட்டு போடப்பட்டது, அதனாலதான் ஜெயிலுக்கு போனார். அதனாலதான் அந்த கப்பேரர் பிளாக் கேட் அனுபவம் கிடைச்சது. ஓகேயா? அப்போ உதவி செய்ததுக்கு அவன் பலன், நன்றி காட்டாம போனது நன்றது. ஓகேயா? அப்போ உங்கள் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் ஒய் ஒய் ஒய்ன்னு மேல எஸ்லாடு சொல்லுவீங்களா? அது சொல்ல படிச்சிருங்க. இது கர்த்தர் செயல்படுகிறார். எல்லாத்தையும் சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் பிடிக்காத ஒண்ணு முறுமுறுங்க. அப்ப எனக்கு ஜெபத்து பதில் கொடுத்தா ஆண்டவரே துதிப்பேன். பதில் கொடுக்கலன்னா கர்த்தருக்கு எதிராக முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி இருக்காதீங்கம்மா. கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். அந்த தீமையை தான் நன்மையாக மாற்றுவார். ஓகேயா? அப்போ அவர் குழியில அந்த பொய் குற்றச்சாட்டு இருக்கும் பொழுதும் அடிமையா இருக்கும் பொழுதும் தவறு செய்யல. ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, நான் பாவ வாழ்க்கைக்கு போறேன்னு சொல்லல. நல்ல ஒரு போஸ்டுக்கு வந்துட்டாரு. என் அண்ணமார் பண்ணால நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லலை. நல்ல ஒரு போஸ்ட்ல இருக்கும்போது என்ன சொன்னார் பாருங்க. அவரு 51 52 2 குழந்தைகள் அவருக்கு பிறக்கிறது. 2வது குழந்தைக்கு பேர் என்னது? எப்ராயிம். எப்ராயிம் அப்படின்னா 2 மடங்கு ஆசீர்வாதம், டபுள் போர்ஷன் ஆஃப் பிளஸிங். ஓகேயா? 2வது குழந்தை இப்ப மூத்த குழந்தைக்கு அப்புறம் 2வது குழந்தை பிறக்கும். மூத்த குழந்தை பேர் என்னது? மனாசேன்னு என்ன அர்த்தம்? மறத்தல், மறக்கிறது, மன்னிக்கிறது. எதையெல்லாம்? என் வருத்தம் யாவையும், எங்க அண்ணன் எனக்கு எதிராக பண்ண துரோகம், என்னை குழியில போட்டது, நம்ப வச்சு என்னை கழுத்து அறுத்தது, என்னை கொலை பண்ணணும்னு நினைச்சது, எல்லாவற்றையும் நான் மறந்துட்டேன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு மனாசேன்னு கொடுத்தான். அப்ப மனாசே வந்த பிறகுதான் எப்ராயிம் வந்தாரு. எல்லாவற்றையும் மறந்து மன்னிச்சு அப்படி ஒரு இன்சிடென்டே நடக்கல. அப்படி இருந்த பிறகுதான் ரெட்டிப்பு ஆசீர்வாதம். ஆனா என்ன தெரியுமா இப்ப பிரச்சனை? நான் முதல்ல சொன்னேன், நல்லவங்க தான் அதிகமா காயப்படுறாங்க. இதயத்துல அம்பு மாதிரி குத்திக்குது. அந்த அம்பு குத்துறதுனால ஒரு தேவன் வச்சிருக்கிற பரலோக சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்க முடியல, சமானத்தை அனுபவிக்க முடியல, நம்ம ஜெபங்களுக்கு பதில் கிடைக்க முடியல.
ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு வச்சிருந்த இலக்கை எட்ட முடியாம நம்ம இருக்கிறோம். அதனால சில யோசிப்பு எங்க இருக்கிறாங்க தெரியுமா? குழியிலே கிடக்குறாங்க. எதனால? மன்னிக்காதனால. அப்போ யோசிப்பு குழியிலிருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? இப்ப நீங்க குழியில யாரோ தூக்கி போட்டாங்க, வெளியே வரணும் என்ன பண்ணணும்? என்ன குழியில போட்டியா, எனக்கு ஒரு நேரம் வரும் மகனே, அப்ப பாரு ஒன்னா அப்படின்னு சொல்லலாமா? வேதம் சொல்லுகிறது, படுகுழியை வெட்டுகிறவன் மேல் அதுல விழுவான், அடைப்பை பிடுகிறவனே பாம்பு கடி. அப்போ நமக்கு குழி வெட்டும்போது என்ன சொல்லணும் தெரியுமா? எப்பா 5 அடிக்கு வெட்டாதுப்பா, நான் 5 அடி எனக்கு வெட்டாத, நீ 6 அடி, உனக்கு 6 அடிக்கு தோண்டு. ஏன்னா அந்த குழியில யார் விழ போற? உன் வீட்டுக்கு தோண்டுப்பா. அப்ப குழி தோண்டும்போது நீ சிரிக்கணும். என்ன சிரிக்கிற? இல்ல உனக்கு தானே தோன்ற. ஏன்னா வேதம் சொல்லுது, குழியை தோன்றவன் தானே அதுல விழுவான். அன்பு தேவ பிள்ளை, உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ அவங்க செயலை நினைச்சு கோபப்படாதீங்க, எல்லாத்தையும் மறந்துருங்க. இல்லைன்னா நம்ம குழியில தான் கிடக்கணும். அதே போல சிலர் என்ன பண்றாங்க? அடிமைத்தனத்திலே இருந்து விடுகிறார்கள். ஏன்? மன்னிக்க முடியல. சிலர் என்ன பண்றாங்க? ஜெயிலே இருக்கிறாங்க. ஏன்? எனக்கு எதிராக அவங்க செயல்பட்டாங்கல்ல, நான் செய்யாத குற்றச்சாட்டு சொல்லி என்னை ஜெயில அடைச்சிட்டல்ல, 4 பேர் முன்னால அவமானப்பட வச்சிட்டல்ல, என் மனசை புண்படுத்திட்டல்ல, உன்னை நான் மறக்கவே மாட்டேன், செத்தாலும் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜெயிலே இருக்கிறாங்க. ஆனால் சில யோசிப்புகள், அதாவது தேவ பிள்ளைகள், எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த ஒவ்வொரு தீமை தான் என்னை நன்மையா மாறப்படிச்சுன்னு சொல்லி மறந்துட்டு எப்பிராய்மை இரட்டி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். நீங்க எப்படி இருக்க விரும்புறீங்க? குழியில இருக்க விரும்புறீங்களா? வெளியே வரணுமா? மன்னிச்சிருங்க. அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வரணுமா? மன்னிச்சிருங்க. ஜெயில இருந்து வெளியே வரணுமா? உங்களுக்கு எதிராக பொய்க்குற சொன்னவங்களெல்லாம் நீங்க மன்னிக்கணும். அதுக்கப்புறம் ஆட்சி பீடத்தில் அவன் கர்த்தர் உங்களுக்கு வச்ச இலக்கு எட்டணுமா? அதை நீங்க சுதந்திரத்துக் கொள்ளணுமா? வாக்குத்த தேசத்தை என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு, கர்த்தரே என்னை இந்த பாதையில் நடத்தினார்னு இருக்கும் பொழுது சிறுமைப்பட்ட தேசத்தில் கர்த்தர் உங்களை பலுக பண்ணுவார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, தீமையை நன்மையாக மாற்ற பண்ணுவார். ஓகேயா? சரி, இன்னும் ஒரு சில காரியங்கள் ஒரு 10 நிமிஷம் நான் சொல்லி முடிக்கிறேன். வேதத்தில் எடுத்து வாசிங்க. எஸ்தர் 9:1. உங்கள் வாழ்க்கையிலே நடக்க போற காரியங்கள். எஸ்தர் 9:1 ஒரு தீர்க்க தரிசனமா எடுத்துக்கொள்ளுங்கள். காரியம் மாறுதலாக முடிந்தது. உங்கள் வாழ்க்கையில நடக்கிற காரியம் மாறுதலாக முடிய போகிறது. அல்லேலூயா. என்ன பார்த்தீங்கன்னா, அவர்களை யூதர்களை கொலை செய்யறதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா கொலை செய்வதற்கு எந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்களோ, எந்த டேட்ல கெசட் வந்ததோ அந்த கெசட் மாற்றப்பட்டது. அதே நாளில யார் யூதரை அழிக்க நினைத்தார்களோ அவர்கள் அழிந்து விட்டார்கள். அல்லேலூயா. ஸோ உங்களுக்கு எதிராக செயல்படுறவங்க, உங்களுக்கு எதிராக குழி தோண்டுறவங்க அதில் சிக்கிக்கொள்ளுவாங்க. உங்களுக்கு எதிராக என்னென்னலாம் அவங்க திட்டப்பட அதில் அவங்க சிக்கிக்கொள்ளுவாங்க. காரியம் மாறுதலாக முடிய போகிறது. உங்கள் காரியம் இந்த ஆண்டிலே ஒரு மாறுதலாக முடிய போகிறது. ஏன் தெரியுமா? 6:13 எஸ்தர் 6:13 இப்படி சொல்லுகிறது, அவன் யூதனானபடியால் அவனை மேற்கொள்ளாது தாழ்ந்து போய் நிச்சயம். நீங்கள் தேவனுடைய அன்பு பிள்ளைகளானபடியால், கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறபடியால், உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் வர்றாங்களோ அவர்கள் தாழ்ந்து போவது நிச்சயம். கர்த்தர் உங்களோடு இருப்பதை நிரூபிக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உயரப்போவது நிச்சயம். ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்காரு. எல்லா சூழ்நிலையிலும், குழியிலையும் கூட இருக்காரு, அடிமைத்தனத்திலும் கூட இருக்காரு, வெற்றியே இல்லாத சூழ்நிலையிலும், சிறைச்சாலையிலும் கூடவே இருந்து கர்த்தர் உங்களை நடத்துகிறார். 7:10 பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்தர்ல 7:10 நீங்க வீட்டில் போய் வாசி பாருங்க. அதிலே ஆமான் தூக்கு மரம் செய்தான். யாருக்கு? மொர்தெகாய்க்கு. அந்த தூக்கு மரத்தில் யாரை போட்டாங்க? எவன் தூக்கு மரம் பண்ணானோ அவன். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. அன்பு தெய்வ பிள்ளைகள், உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ ராஜாவின் கோபம் அவர்களுக்கு எதிராக மோளும். திருச்சபையை யாரெல்லாம் துன்பப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு எதிராக தேவ கோபம் இந்த ஆண்டில மோளப்போது நிச்சயம். யார் உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க, அவங்க என்ன பண்ணாங்களோ
அந்த தீவனையை கர்த்தர் அவர்கள் மேல் திரும்ப பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இதுல ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? ஆமான் தூக்கு மரத்துல யாரெல்லாம் தூக்குனாங்க தெரியுமா? 9:12 ஆமான் மொர்தெக்காயை மாத்திரம் தூக்கு போடுவதற்காக, கொலை செய்வதற்காக தூக்கு மரம் உண்டாக்கினான். அதுல ஆமான் 10 குமாரர் இழந்தார்கள். ஓகேயா? 14 வசனம் சொல்லுது, ஆமான் 10 குமாரர் உடலையும் எங்க? ஆமான் தேவ பிள்ளைக்கு எதிராக தூக்கு மரம் செய்தான். ஆனால் அந்த தூக்கு மரத்தில் யாரெல்லாம் விழுந்தது? ஆமான், ஆமானோட 10 பிள்ளைங்கள் மேலே சாபம் வந்துவிடும். ஊழியருக்கு எதிராக, தெய்வ பிள்ளைக்கு எதிராக செயல்படுவது மேலே கர்த்தருடைய கோபம் மூலம் அது அவர்களை, தவறு செய்வர்களை மாத்திரம் பாதிக்காது, அவருடைய சந்ததியும் பாதிக்கும். எச்சரிக்கையாக இதை டிவியில் கேட்குறவங்கலாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க. திருச்சபைக்கு எதிராக செயல்படாதீங்க. இக்கல்லில் மோதுபவன் அவன் நசுங்கிறான், எவன் மேல் விழுவன் நசுங்கிடுவான். அதெல்லாம் கடந்த காலத்தை மாதிரி கர்த்தர் பார்த்துக்கணும். தேவனுடைய நியாய தீர்ப்பு திருச்சபைக்கு எதிராக எழும்புறவர்கள் மேலே எழும்புகிற காலங்கள் வந்துவிட்டோம். இனிமே கர்த்தர் செயல்பட போகிறார். ஊழியர்களுக்கு எதிராக செயல்படுறவங்க, ஊழியங்களை தடுக்கிறவர்கள், திருச்சபை ஆராதனை தடுக்கிறவருமே தேவ கோபம் மூலம். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் சந்ததியை சாபத்தில் வர வேண்டியிருக்கும். அதனோட விளைவை பார்க்கணும். எச்சரிக்கையாக இருப்பது, மனம் திரும்புவது நல்லது. சரி, போகட்டும். ஆமான் வீடு எங்க வந்துச்சு தெரியுமா? எஸ்ஸருக்கு வந்துட்டு. 8:1 பார்த்தா திருச்சபைக்கு எதிராக, ஆமானுக்கு எதிராக செயல்பட்டால் அவன் வீடு எங்க வந்தது? எஸ்ஸருக்கு வந்தது. அதுக்கப்புறம் ஆமான் போட்ட அந்த முத்திரை மோதிரம் எங்க வந்தது? மொர்தெக்காய்க்கு வந்துச்சு. திருச்சபை பிள்ளைகள் நம் தேசத்தை ஆள போகிறோம், அதிகாரத்தை நாம் எடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த பயம் வரும். எஸ்ஸர்ல வந்தது. கிறிஸ்தவனுக்கு எதிராக கை வைக்க கூடாதுங்கிற ஒரு பயம் கர்த்தர் இப்பவே ஆண்டு துவக்கத்திலே வர வைத்து விட்டார். இக்கல்லில் மோதுபவன் அவன் நசுங்கி போய்விடுவான், எவன் மேல் விழுமோ அவன் அவ்வளவுதான். திருச்சபைக்கு எதிராக செயல்படுங்கள். அப்படிதான் கர்த்தர் ஒரு சில ஆண்டுகள் அவங்கள விட்டு பிடிச்சாரு. இனிமேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு இறங்கும். அதனால தலை நிமிர்ந்து நில்லுங்கள். அவன் யூதனா இருக்கிறபடியால் மேற்கொள்ளும், கிறிஸ்தவனா இருக்கிறதால அவங்களோட மோத முடியாதுங்கிற காரியங்கள் வந்துவிடும். ஆளுகை வரும், காரியம் மாறுதல். இது மாதிரி நிறைய காரியம் மாறுதலா முடிய போறத பார்க்க போறீங்க. உங்க பிரச்சனை மாத்திரம் இல்ல, திருச்சபைக்கு எதிராக நடக்கிற காரியங்கள் மாறுதல்னா என்ன தெரியுமா? அதாவது ஒரு யூ-டர்ன். நான் நேற்று பைக்கில் ஸ்கூட்டியில் வந்துட்டு இருந்தேன். பூந்தமல்லியிலேருந்து கோயம்பேடு அந்த வழியாக வந்தேன். நான் வரும்பொழுது கிண்டியிலேருந்து வந்தேன். நேராக எங்கே போனோம்? டுவர்ட்ஸ் அந்த வடக்கு பக்கம் போய் பாரிஸ் போகிற ரோடில் சின்னமலை போகிற மாதிரி போய் அதில் ஒரு யூ-டர்ன் எடுத்து எங்கே வந்தோம்? அந்த ரேஸ் கோர்ஸ். புரியுதா உங்களுக்கு? அப்படி வடக்க போயிட்டு இருந்தது, அப்படி யூ-டர்ன் எடுத்து தெற்க. அதுபோல் தான் இதுவரைக்கும் நீங்கள் தோல்வியே நோக்கி போயிட்டே இருந்திருப்பீங்க. அதில் ஒரு யூ-டர்ன் எடுத்து வேற வேலைக்கு போறீங்க. காரியம் மாறுதலாக முடிய போகிறது. டேனியலை சிங்கங்களுக்கு குவியல அந்த குகையில் போட்டாங்க இல்லையா? பொய் குற்றச்சாட்டு சொல்லி பிளான் பண்ணி, பர்பஸாக பிளான் பண்ணி போட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து டேனியலை போட்டாங்க. டேனியலுக்கு என்ன ஆச்சுது? ஒன்றும் நடக்கலை. அப்புறம் அந்த சிங்க கபியில் யார் விழுந்தா? யார் ஆர்டர் போட்டானோ, குழியில போடுறதுக்கு யார் காரணமோ, டேனியல் 6:16-24. டேனியல்ல 6வது அத்தியாயம் 16 வாசிங்க. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். ராஜாவுக்கே தெரிஞ்சிருக்கீங்க, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்புவிப்பார். எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிப்பார். அதுக்கப்புறம் அடுத்து என்ன சொன்னேன்? 24 டேனியல் 6:24. தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். யாரெல்லாம்? குடும்பமே போயிடுச்சு. அதான் சொன்னேன், திருச்சபைக்கு எதிராக, ஊழியர்களுக்கு எதிராக எழும்புறவங்க அவங்களுக்கு மாத்திரமல்ல, தேவக்கோபம் குடும்பத்தில் முழுரும். அவன் மனைவி பிள்ளைங்க எல்லாரும் போட்டாங்க. ஆனால் டேனியல் இருக்கும் பொழுது சிங்க ஃபாஸ்டிங் இருந்தது.
இப்போ ஃபீஸ்டிங். ஒரு சாப்பாடு தான் கிடைச்சிருக்கு. இப்போ எத்தனை கும்பல், பிள்ளைங்க, மனைவி, அவர்கள் அடியில் சேர்முன்னே சிங்கள அவர் மேல் பாய்ந்து எலும்ப கூட நொறுக்கிச்சான். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க போயிடுது. அப்போ குழி தோண்டா நீங்கள் சிரிக்கணும். சிங்கக்கவியில் போட்டால் சரி, இந்த சிங்கம் என்ன ஒன்றும் பண்ணாதுப்பா, என்ன தூக்கி உள்ளே போடுறல்ல, நீ தான் உள்ளே போகிற, உன் மனைவி, உன் பிள்ளைங்க எல்லாம் உள்ளே போக போகுது. அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க போகிறது. அதுபோல் அக்கினி சூளையில் அவங்க டீமில் உள்ளவங்கள போட்டாங்க இல்லையா, என்ன ஆச்சுது? அக்கினி சூளையில் அதான் டேனியல் டீம் சொன்னேன், ஓகேயா, போட்டாங்க இல்லையா. என்ன நடந்தது? நடந்த காரியம், அக்கினி சூளை இவளை ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் போட்டவங்கள இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். ஓகேயா, சரி, நான் முடிச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாம், நிறைய காரியங்கள் கூட பகிர்ந்து கொள்ளன்னு இருக்குது. சரி, போதும். ஓகே, எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கையில் எந்த தீமை வந்தாலும் நான் கலங்க மாட்டேன். தீமை நன்மையாக கர்த்தர் மாற்றுவார். என்னுடைய இப்போதைய காரியம் மாறுதலாக முடியும். என்னதெல்லாம் முடியும் சொல்லுங்களேன்? துக்கம் சந்தோஷமாக மாறும். வேற என்னலாம்? எல்லாரும் சொல்லுங்களேன், ஒவ்வொரு சொல்லுங்க. தோல்வி வெற்றியாக மாறும். அப்புறம் என்னம்மா? தோல்வி வெற்றியாக மாறும். அப்புறம் வியாதி சுகமாய் மாறும். பலவீனம் பலனாய் மாறும். அப்புறம் ஸ்ட்ரகிள் சக்சஸாக மாறும். வறட்சி திரட்சியாக மாறும். பாலைவனம் சோலைவனமாக மாறும். அப்புறம் வேற என்னலாம்? வனாந்தரம் வளமாக மாறும். என்ன பிரதர்? காத்திருந்தது கைகூடி வரும். அந்த வெயிட்டிங் பீரியட் எல்லாம் முடிஞ்சு இப்போ அதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்கிற காலங்கள். அப்படி எழுந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லமா. வேற எதுவும் தோணுச்சுன்னா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது? எல்லா ஸ்ட்ரகிளையும் சக்சஸாக ஒரே டைம் மாறும். என்னமா? சாம்பல் சிங்காரமாய் மாறும். சின்னவன் பெரியவனாக போயிறான். அப்புறம் சின்னவன் 1000 சிறுவன் பலத்த ஜாதி அவன். அப்புறம் இழந்ததை பெற்றுக்கொள்வீர்கள். பட்சித்த வருஷங்களுக்கு ரெட்டிப்பானதை கொடுப்பார். வேற வேற என்னலாம்? என்னது? மாற மதரமாய் மாறும். அப்புறம் வேற ரைட். அந்த தீர்மானம் எடுத்துதான் வரும். எஃப்ரி வரணும்னா மனசே வரணும். இதெல்லாம் எப்போ நடக்கும்? மறந்தல். எல்லாத்தையும் மறந்துட்டீங்கன்னா, துரோகம் பண்ணவங்க, எதிராக எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சிட்டீங்கன்னு தான் எப்ராயிம் வரும். அப்படியே கண்களை முடி கருத்து நன்றி சொல்லமா. காரியம் மாறுதலாக முடிவதை பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் கரம் உங்கள் மேல் அமருவதை பார்க்க போகிறீர்கள். உங்கள் பிரச்சனை மேல கர்த்தர் கரம் அமருவதை பார்க்க போகிறீர்கள். நல்ல வாயை திறந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் கண்ணீர் களிப்பாக மாறும். வாழ்க்கையில போராட்டம் போராட்டம் சொல்றீங்களா? அதெல்லாம் அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் சக்சஸ் ஆக மாறும். எதெல்லாம் பார்த்து பயந்தீங்களோ அதெல்லாம் மாற போகிறது. நல்ல வாய் திறந்து எப்படிலாம் ஆண்டவரை துதிக்கணும் அப்படி துதிங்களே. ஓ ஹல்லேலூயா ரிபாபா ஷகர பரது. ஓ ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து இதெல்லாம் கண்டிப்பா ஒண்ணே ஒண்ணு, எல்லாத்தையும் மன்னிப்பீங்களா? மறந்துடுவீங்களா? உங்களை துரோகம் பண்ணவங்க, உங்களை வேதனைப்படுத்தினவங்க, பொய் குற்றச்சாட்டு சொன்னவங்களெல்லாம் நீங்க மன்னிச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? ஓ ரபதியா ரபா ஷபத ரபரதுன ரபபபபபப. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. அலே ரபா ஷகர தேரி அந்தரபா தேன கர பபபபபப. ஓ ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து விட்டு கொடுங்க. ஓ ஷிகர பகர பதர பலபர பத்தேனா. ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது.
spirit of heaviness எல்லாம் நீங்கி போவதாக. ஓ ரபா ஷிகர பதர பரபா ரபா ரபா பாபா. எஸ், thank you. நல்ல கரங்களை தட்டி தட்டி. எஸ், ஓ ஓ ஜீசஸ். ஓ ஷபா பாபா 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 ஷே. நல்ல வாய் தரது வாய் தரது. லேக்க ராகா ஷிக ராகா பாத்தே ராபாத்தே தா தா தா. எஸ், ஓஷியா. ஒரே பாபா, நீங்க வேறு மனுஷியா மாறணும், வேறு மனுஷனா மாறணும். ஒரு புதிய இருதயம் கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு யூ டர்ன் உங்க வாழ்க்கையில நடக்குது. உங்க ஆவியில ஒரு யூ டர்ன், ஜெப வாழ்க்கையில ஒரு யூ டர்ன் எடுக்கிறீங்க. பரிசுத்த வாழ்க்கையில யூ டர்ன். ஒரு ரினிவல் நடக்கிறது. இப்பொழுது நீங்கள் தேவனை நெருங்கி சேர்த்து உங்கள் பலனை புதுப்பித்துக் கொள்வீர்களாக. உங்க ஜெப வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறது, வைராக்கியம் புதுப்பிக்கப்படுகிறது. புதிய ஆண்டுல புதிய கிருபை, புது பலன். எஸ், ஓ ஷேபா. தோல்வி எல்லாம் ஜெயமாக மாறுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ தோக்க பிறந்தவள் அல்ல, ஜெயிக்க பிறந்தவள். ஓ, நீ கலங்க பிறந்தவள், நீ கலக்க பிறந்தவள். ஓ ரஷா பாபா 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 பாபா. ஓ ரகரதினா ஓ ரலரரா. ஓ ஷகரபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தருக்கு ஒரு சேனை எழும்ப போகிறது. வைராக்கியமான ஒரு சேனை, பின்வாங்காத ஒரு சேனை, கர்த்தருக்காக எதையும் இழக்க சம சேனை. அந்த சேனையிலே உங்களை வைத்திருக்கிறார். இந்த வரப்போகிற ஒரு பெரிய எழுப்புதல்ல கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். எஸ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் செய்ய போகிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நல்ல வாய் தருது தேங்க்ஸ் பண்ணுங்க. எஸ், நல்லா விடுங்க. எப்படிலாம் ஆண்டவர் துதிக்க நல்ல வாய் தருது. ஓ ஷைபா பாபா பாபா பா. எஸ், இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே ஒரு சேனை எழும்புவதாக, பரிசுத்த சேனை எழும்புவதாக. உமக்காக வைராக்கிய சேனை, ஒரு ஜெப சேனை, துதிக்கிற சேனை, யுத்த சேனை. ஓ ரஷ்யா ரபா. இந்த திருச்சபையில எழும்புவதாக. ஓ ரஷகரா. ஓ லேகரே. ஓ ரகஷ்யா. எஸ் தகப்பனே. ஓ இந்திய தேசம் எழுப்பதல்ல, பயன்படுத்த போற பிள்ளைகளப்பா, ஒவ்வொருவரை பயன்படுத்துவீராக. தயக்கங்கள் நீங்கட்டும், தோல்வி நீங்கட்டும், விழுந்து விழுந்து எழுப்புற நிலை மாறட்டும். வைராக்கியமா நிற்பார்களாக. எஸ், இயேசுவுக்காக நான் எதையும் செய்வேன் சொல்லி வைராக்கியமா நிற்பார்களாக. ஓ சிவா பாபா பாபா பாபா. தகப்பனே, ஒவ்வொருவரை பயன்படுத்துவீராக, பயன்படுத்துவீராக. ஆவியின் வரங்களால் நிரப்பீராக. வாயிலே தீர்க்க தரிசனம் உரைப்பார்களாக, கண்கள தரிசனம் பார்ப்பார்களாக. சுவிசேஷம் சொல்லுகிற கால்கள் விரைந்து ஓடுவதாக. வியாதியஸ்ல குணமாக்குற கரங்கள் எழும்புவதாக. ஓ ரிபா ஷபா பாபா பாபா. ஓ ரிகா ஷபா பாபா. ஒரு நல்ல விட்டு கொடுங்க. எஸ் லார்ட். ஓ சிவரே. ஓகரா பரபரா. தேக்கரபா. நல்ல விட்டு கொடுங்க. எஸ். ஓ ரிபா பாபா 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 ஷேபாபா. எஸ், thank you மாஸ்டர். ஸ்தோத்திர ஆண்டவரே. தகப்பனே. ஓ ஷிகா லே ரபா. தகப்பனே. ஓ ஷேலே. அறுவடையின் எஜமானே, அறுவடையின் எஜமானே, எங்கள் அழைத்தவரே, உண்மையுள்ளவரே, போதுமானவரே, பயன்படுத்துபவரே. ஓ ஷாரா. தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. அன்பு பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவர்களை நம்பி நீர் பொறுப்பை கொடுப்பீராக. இவர்களுக்கு நியமித்த ஓட்டம் ஓடுவார்களாக. எழுப்பி பிரகாசிப்பார்களாக. எழுப்பி பிரகாசி. உன் ஒளி வந்த சொன்னீரே. ஓ ரஷ். எஸ் எஸ், thank you Lord. ஆமென், ஆமென், ஆமென். எஸ் எஸ் Lord, thank you. Oh God, yes, amen. நல்லா விட்டு கொடுங்க.
விட்டு கொடுங்க. எஸ் ஆமென், எஸ் ஆமென். ஹalleluya. நல்லா விட்டு கொடுங்க. ஒரு புது பலனை கர்த்தர் கொடுக்கிறார். எஸ், மணிக்கணக்கா ஜெபிக்கிற கிருபை கொடுக்கிறாரு. மங்கேறிய திரையை அவர் அணையாதவர், நெறிந்த நாணலை முறியாதவர். நான் நெறிந்த நாணல் சொல்றியா? இல்ல நீ நிலைச்சு நிற்க போற. நான் மங்கி எறியறேன்னு சொல்றியா? இல்லம்மா, நீ மங்கி எறியறவல்ல, நீ எரிய போற. இப்பதான் எரிய போற. கர்த்தர் வல்லமையை பயன்படுத்த போகிறார். ஓ ஷே பாகாரே. எஸ் லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, அன்பு பிள்ளைகள் மேலே உம்முடைய அக்கினி விழுவதாக, உம்முடைய பரலோக அக்கினி விழுவாராக. ஓ ஷிபாரே ஓரபா. எஸ் லார்ட். ஓ ரஷ் ஓ ரக்கரபரா. தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் சொன்னீரே. தாகமுள்ள பிள்ளைகளை, தாகமுள்ள பிள்ளைகளை ஜீவ தண்ணீரை நிரப்புவீராக. ஹalleluya. கரங்களை பிடித்துக் கொள்வீராக, அவர்களோடு இருப்பீராக. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்க போகிறது. பயங்கரமான காரியங்களை இந்திய தேசத்திலே செய்ய போகிறேன். என் அன்பு பிள்ளைகளே, உங்களை கொண்டு நான் பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறேன். நான் சாதாரணமானவர்னு சொல்றீங்களா? சாதாரணமானவர்களை கொண்டு அசாதாரண காரியங்களை செய்ய போகிறேன். என்னோட வல்லமை இந்தியாவில் இறங்க போகிறது. என்னோட கரம் இறங்க போகிறது. நான் சாதாரணவன் சொல்லாத, சாதாரணமான மீன் பிடிக்கிறவர்களை கொண்டு நான் பெரிய காரியம் செய்யவில்லையா? பாபா, எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்லாத. உன்னை கொண்டு நான் பேசுவேன். உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்கள் செய்வேன். உன்னை கொண்டு நான் தேசத்தை அசைப்பேன். கரங்களை பிடித்துக் கொள்வீராக. எஸ். Hallelujah. Hallelujah. உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. வானளாவ உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். என் நாமத்தை மகிமைப்படுத்தும். எந்த சாரத்தில் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே. இந்த ஆலயத்தை மகிமையால் முடங்கு. ஸ்தோத்திரம். திரளான ஆத்மகளை கொள்ளை பொருளாக கொடுப்பீராக. நிரம்பி வழிவதாக. ஒவ்வொரு ஆராதனையில் புது புது ஆத்மகளை கொடும். சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடாக மாறட்டும். தகப்பனே, ஊழியக்கார குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. மோசஸ் பிரதர் ஆசீர்வதி பயன்படுத்தும். தீபாவை பயன்படுத்தும். பயன்படுத்தும். இப்போது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருக பண்ணும். அவங்களோட உடன் ஊழியர்கள், வாலிபர்கள், திருச்சபையில நாங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. ஓ ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி நன்றி அப்பான்னு சொல்லலாம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி. நல்ல கரங்களை அசைத்து நன்றி அப்பா. Thank you Father, thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. உங்க சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற பண்ணுகிறவர். எல்லா கடந்த கால காயங்களை மாற பண்ணுகிறவர்.
கடந்த கால சோகங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவர். நாங்கள் கண்ணீரை கண்ட வருஷங்களுக்கு நேராக ஆனந்த களிப்பாய் மாற பண்ணோடு மோசே பக்தன் ஜெபித்தது போல இந்த ஆண்டிலிருந்து ஒரு ஆனந்த களிப்பு உண்டாகும்படி சகலத்தை மாற பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு. யோசேப்புக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் இல்பொருள் ஆனார்கள், மொர்தெகாய்க்கு விரோதமாய் எழும்பினவர்கள் இல்பொருள் ஆனார்கள். அப்படியே ஹல்லேலூயா ஒவ்வொரு பேதுருக்கு விரோதமாய் ஏரோது ராஜா எழும்பி நின்று சிறைச்சாலையில போட்டான். ஆனா பேதுருவை கர்த்தர் விடுதலை செய்து ஏரோதோ புழு புழுத்து செத்தான் என்று வசனம் சொல்லுது. நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான். தாவீதுக்கு விரோதமாய் எழும்பின சவுல் குடும்பத்தோடு மாண்டு போனா. தாவீதோ தலைமுறை தலைமுறையாய் ராஜரீகம் பண்ணுகிற ஒரு மகிமையான கிரீடத்தை தாவீதின் சிரசிலே தேவன் வைத்து தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறதுல இயேசு சந்தோஷப்பட்டார். தாவீதின் திறவுகோல் என்று சொன்னார், தாவீதின் சிங்காசனம் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். யோசேப்பை உயர்த்தினவர், தாவீதை உயர்த்தினவர், தானியேலை உயர்த்தினவர். இன்று உங்களையும் என்னையும் உயர்த்த அவர் திட்டம் கொண்டிருக்கிறார் என்பதை நம்புங்கள், விசுவாசியுங்கள். மனாசே இல்லாமல் எபிராயிம் இல்ல. ஓ தகப்பன், அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. இயேசுவை போல ஒரு இருதயத்தை, இயேசுவை போல ஒரு வாழ்க்கைய, இயேசுவை போல ஒரு எண்ணத்தை, இயேசுவை போல செயல்படுகிற அந்த கிருபைகளை தகப்பன் ஆவியானவர் எங்களுக்கு தருவீராகப்பா. நன்றியப்பான்னு சொல்லலாம், நன்றியப்பான்னு சொல்லுங்க. Thank you Holy Spirit. அவரே presence filled பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இருக்கிறாரு. இப்போதே மன்னியாம என்ன குற்றத்தை எனக்கு எடுத்து போடுங்க, தீமை செய்தவர்களை மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. யாருக்கிட்ட ரொம்ப வருஷமா பேசாம இருக்கிறீங்களா அவங்களோட ஒப்புரவாகுங்க. இது எச்சரிப்பின் சத்தம், இது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற சத்தம். அதுக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை தருவாரு. எல்லாரோடு கூட சமாதானமாயிருங்கள், எல்லாரோடு கூட சமாதானமாயிருங்கள். முகாந்திரம் இல்லாமல் நம்மளை பகைக்கிறவர்கள் இல்பொருள் ஆவார்கள். தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான் எதிரி. ஆமே, கர்த்தர் நமக்கோ ஜீவகிரீடத்தை ஹல்லேலூயா பூக்கும் காலத்தை வச்சிருக்கிறாரு. Thank you Holy Spirit. நன்றி அப்பா. பரிசுத்த தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையான நாளுக்காக வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையினும் மன்னாவினால எங்களை போஷித்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்க பிரசன்னத்தினால நிரப்புங்க, நடத்துங்க. தடைகள் விலகட்டும். இதை கேட்டுக்கொண்டிருந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் மேல உங்க திவ்ய மகிமை தங்கி இருக்கட்டும். ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க, முழுக்க முழுக்க ஆளுகை செய்யுங்க. வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்ற ஆண்டவரே, நாங்க உங்க வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க உதவி செய்வீராக. கரத்துல தாழ்த்துகிறோம். வார்த்தையை கொடுத்த தேவதாசனை அக்கினியாய் அபிஷேகமாய் அநேகருக்கு பிரயோஜனமாய் ஆண்டவரே நீங்க எடுத்து செல்கிறதற்காக ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் எடுத்து செல்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க நாம மாத்திரத்தை மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்ல வார்த்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்தலாம்.